Assalamualaikum. Hello everyone. Welcome to my channel. இன்னைக்கு cabbage manchurian recipe எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி துருவிட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்த்துடாம அப்படியே கலந்துக்கிறேன். இது மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன பால்ஸா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஆயில் ஹீட் ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேபேஜ் பால்ஸ் இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி எல்லா கேபேஜ் பால்ஸும் இதுல சேர்த்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். இது மாதிரி எல்லாமே கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஃபைனா சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனா சாப் பண்ண ஜிஞ்சர், ஃபைனா சாப் பண்ண பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அது மாதிரி ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இது கூட கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் இதுவும் சேர்த்துட்டு கலந்துடுறேன். இது கூட ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் பால்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துடுறேன். அதுக்கு மேல கொஞ்சமா லெமன் டிராப்ஸ் ஆட் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.